நீங்க ஓடுறீங்க, யாரோ துரத்துறாங்க. கால் நகரல, கத்துறீங்க, ஆனா சத்தம் வரல. பயந்து விழிக்கிறீங்க, பார்த்தா பயங்கரமான கனவு. ஆனா ஒரு கேள்வி, உங்க மூளை உங்களை பயமுறுத்துதா அல்லது உங்களை பிரிப்பேர் பண்ணுதா? இந்த வீடியோவில் பயங்கரமான கனவு ஏன் வருகிறது, அதற்கு பின்னால் இருக்கும் பிரெயின் சயின்ஸ் சொல்ற உண்மையை தெரிஞ்சுக்கலாம். கனவுன்னா என்ன, அது ஏன் வருகிறது என்பதை முந்தைய வீடியோவில் பார்த்தோம். இன்னும் பார்க்கலனா அதை கண்டிப்பாக பாருங்கள். இது போன்ற வீடியோக்களை உருவாக்குவதற்கு எனக்கு ஒரு உந்துகோலாக இருக்கிறது. அதனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. முந்தைய வீடியோவில் சொன்னோம், நாம் தூங்கும்போது நம்முடைய மூளையில் 3 விதமான உறக்கங்கள் ஏற்படுகின்றது. லைட் ஸ்லீப், டீப் ஸ்லீப், ரெம் ஸ்லீப். அதுல லாஸ்ட் ஸ்டேஜ் ரெம் ஸ்டேஜ்ல என்ன நடக்குது தெரியுமா? லாஜிக் சென்டர் சைலண்டாக இருக்கும், எமோஷன் சென்டர் ஹைப்பர் ஆக்டிவிட்டில இருக்கும். அந்த எமோஷன் சென்டர்ல தான் முக்கியமான ஒன்று அமைக்டாலா. அது பிரெயினோட ஃபியர் டிடெக்டர். ரெம் நேரத்துல அமைக்டாலா ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். அதனால் தான் டேஞ்சரான கெட்ட கெட்ட கனவுகள் அதிகம் வரும். சயின்ஸ்ல ஒரு தேரி இருக்கு, த்ரெட் சிமுலேஷன் தேரி. நம்ம பிரெயின் நம்ம தூக்கத்துல டேஞ்சர் சிச்சுவேஷனை சிமுலேட் பண்ணி நம்மை ட்ரெயின் பண்ணுது. பழைய காலத்துல மிருகங்களின் அட்டாக், உயரத்திலிருந்து கீழே குதித்தல், துரத்தப்படுதல், இவையெல்லாம் சர்வைவலுக்கு முக்கியமான த்ரெட். அந்த சர்வைவல் மெமரி இன்னும் நம்ம பிரெயின்ல இருக்கு. அதனால் தான் காமனா நம்ம யாரோ துரத்துற மாதிரியும், உயரத்திலிருந்து கீழே விழ மாதிரியும், நாம் பறக்கிற மாதிரியும் கனவுகள் வருது. இதுல முக்கியமான ஒண்ணு என்னன்னா, ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தா கனவுகள் அதிகமாக வரும். ஏன்னா டேல நம்மால வெளிப்படுத்த முடியாமல் நாம் அடக்கி கொள்ளும் பயம், கோபம் போன்ற உணர்ச்சிகள் எல்லாம் நைட்ல கனவுகள் மூலம் வெளிப்படும். உறக்கம் ரெம் ஸ்டேஜ்ல இருக்கும் பொழுது நம்முடைய பிரெயின் டாட்டாவை ப்ராசஸ் பண்ணுது. அப்படி அந்த நைட்ல பிரெயின் டாட்டா ப்ராசஸ் பண்ணும் பொழுது அன்சால்வ்டு எமோஷன் எல்லாம் விஷுவல் ஃபார்மாக உருவெடுக்கும். அதனால் தான் கெட்ட கெட்ட கனவுகள் எல்லாம் உங்களுக்கு வருகிறது. அதெல்லாம் உங்களுடைய அன்பினிஷ்டு எமோஷனல் ஃபைல்ஸ். ஏன் கனவுகள் நமக்கு ரியலா தெரியுதுன்னா, ரெம் ஸ்லீப் ஸ்டேஜ்ல ப்ரிஃப்ரண்டல் கார்டெக்ஸ், அதாவது லாஜிக்கல் பிரெயின் சொல்லப்படும் அந்த பகுதி சைலண்ட் ஆகவும், எமோஷனல் பிரெயின் சொல்லக்கூடிய அமெக்டாலா ஃபியர் பிரெயின் ஹைப்பர் ஆக்டிவ் ஆகவும் இருக்கும். அதனால் தான் கெட்ட கனவின் பொழுது ஹார்ட் ரேட் அதிகமாகும், வியர்வை மற்றும் சடனான விழிப்பு ஏற்படும். பாடி ரியல் டேஞ்சரை போல ரியாக்ட் பண்ணும். ஆனா உண்மையான எந்த ஒரு பிசிக்கல் டேஞ்சரும் இல்லை. இது நம்முடைய பிரெயினின் இன்டர்னல் சிமுலேஷன். அதனால் தான் சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் இல்லாத சீன் கூட ட்ரீம்ல வரும். சில நேரம் இறந்து போனவர்கள் கூட ட்ரீம்ல நம்மோடு பேசுவது போல தோன்றும். அது பேய் கிடையாது, அது பிரெயின் மெமரியோட ரீப்ளே. நம்ம பிரெயின்ல சேவ் ஆன ஃபேசஸ், வாய்ஸ், எமோஷன்ஸ் ரெம் நேரத்துல மிக்ஸ் ஆகி ஒரு ரியல் கன்வர்சேஷனாக மாறி சீனாக கிரியேட் பண்ணும். அதனால் தான் அந்த கனவு நிஜம் போல ஃபீல் ஆகும். சில நேரங்களில் நீங்கள் மறக்க முடியாத ஒரு மனிதர் கனவில் வந்து பேசுவது உங்க பிரெயின் அவரை மறக்கலன்னு சொல்லும் ஒரு சிக்னலாக கூட இருக்கலாம். நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். என் கனவில் என்னை பாசமாக பார்த்து கொண்ட என்னுடைய பாட்டி கனவில் வருகிறார்கள். இது போல நீங்களும் உங்க கனவில் யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க அடுத்த முறை கெட்ட கனவுல இருந்து எழுந்தா ஏன் இப்படின்னு கேட்காதீங்க. இப்போ என்னுடைய பிரெயின் என்ன ப்ராசஸ் பண்ணுதுன்னு கேளுங்க. பயம் வந்து விழிக்கிறீங்கன்னா உங்க பிரெயின் ஆக்டிவா வேலை பண்ணுது. ஆனா சில கனவுகள் ரிப்பீட்டாக மீண்டும் மீண்டும் வருதுன்னா அது ட்ராமா ட்ரீம் ஆக கூட இருக்கலாம். அதனால அடுத்த வீடியோவில் ட்ராமா ட்ரீம், அதாவது அதிர்ச்சி கனவுனா என்ன, அது எப்பொழுது வரும், அதனால் நமக்கு ஏற்படும் விளைவுகள் பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.